லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளுக்காகவும் இந்த நல்ல தருணத்திற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தியானிக்க போகும் இறைவார்த்தைகள் வழியாக எங்களோடும் இதை கேட்கும் ஒவ்வொரு உள்ளத்தோடும் நீர் பேசும். உங்கள் ஆவியின் துணையால் நாங்கள் அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்று நாம் இயேசு, அன்னை மரியா, புனித யோசேப்பு ஆகியோரின் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆமா, திருக்குடும்பம்னு சொன்ன உடனே நம்ம மனசு கூட ஒரு அமைதியான, அழகான, எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு படம் தான் தோணும். உண்மைதான். ஆனா உண்மையிலேயே அவங்க வாழ்க்கை அப்படிதான் இருந்ததா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு குடும்பத்தை புனிதமானதா மாத்துறது எது? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையா, இல்ல அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல வெளிப்படுற பண்புகளா? நல்ல கேள்வி. இந்த கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு முறை போரினால பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டில இருந்து ஒரு குடும்பம் அகதிகளா பக்கத்து நாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா ஒருத்தர் ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட சின்ன பையன் ஒரு பெரிய மருத்துவராகி அவங்கள மாதிரியே பாதிக்கப்பட்ட பலருக்கு உதவுனான். ஒரு பேட்டியில கேட்டாங்க, எல்லாத்தையும் இழந்த உங்களுக்கு எப்படி இவ்ளோ பெரிய நிலைக்கு வர முடிஞ்சதுன்னு. அவன் என்ன சொன்னான்? அதுக்கு அவன் சொன்னா, நாங்க எதையும் இழக்கல. என் அப்பாவோட தைரியம், என் அம்மாவோட அன்பு, எங்க குடும்பத்தோட ஒற்றுமை, இதுதான் எங்க உண்மையான சொத்து. அது எங்களோட எப்போதுமே இருந்துச்சு. இந்த நிகழ்வு திருக்குடும்பத்தோட பயணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. மிக அருமையான ஒரு தொடக்கம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள், நீங்க சொன்ன அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான சவால் நிறைஞ்ச வாழ்க்கையையும், அந்த சவால்கள் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கங்கிற இரகசியத்தையும் நமக்கு சொல்லுது. அது பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, அப்ப முதல் பகுதிக்கு போலாம். திருக்குடும்பம் அகதிகளா மாறின அந்த ஒரு அதிர்ச்சியான நிகழ்வை விவரிக்கிற நற்செய்தி வாசகம். ஆமா, இது மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வருது. அதிகாரம் 2, வசனங்கள் 13-15, அப்புறம் 19-23 வரை. அதாவது நம்ம அந்த கிறிஸ்துமஸ் குடல்ல பார்க்குற அந்த அமைதியான காட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு திருக்குடும்பத்தோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய ஒரு நாடகிய திருப்பம் இது. சொல்லப்போனா ஒரு த்ரில்லர் கதை மாதிரி இருக்கும். ஞானிகள் போனதுக்கு அப்புறம் திருக்குடும்பம் சந்திச்ச ஒரு பெரிய சவால், அதுக்கு பின்னால இருந்த ஒரு அரசியல் சூழ்ச்சி, அதிலிருந்து அவங்களை காப்பாக்குன புனித யோசேப்போட அசைக்க முடியாத விசுவாசம், இதையெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்ப முதல் பகுதிக்குள்ள போலாம். ஞானிகள் ஏரோதோட கண்ணுல மண்ணை தூவிட்டு வேற வழியா போயிட்டாங்க. உடனே ஆண்டவருடைய தூதர் புனித யோசேப்போட கனவுல தோன்றுறார். நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். ஏரோது குழந்தையை கொல்ல தேட போகிறான் அப்படின்னு எச்சரிக்கிறார். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருந்திருக்கும். குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்கும். அந்த நடு ராத்திரியில இன்னொரு நாட்டுக்கு அகதியா போக சொல்றது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நிச்சயமா அந்த சூழலோட தீவிரத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த ஏரோது யார்? அவன் ஒரு சாதாரண அரசன் கிடையாது. சரித்திரத்துல மகா ஏரோது அப்படின்னு அழைக்கப்படுறவன். ஒரு பக்கம் பார்த்தா அவன் பெரிய கட்டட கலைஞன், திறமையான நிர்வாகி. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப கொடூரமானவன், அதிகார வெறி பிடிச்சவன். தன் பதவிக்கு ஆபத்துன்னு நினைச்சா யார வேணாலும் கொல்ல தயங்காதவன். தன் சொந்த மனைவி, 3 மகன்கள்னு எல்லாரையும் கொன்னவன். சரித்திராசிரியர் ஜோசபஸ் என்ன சொல்றாருன்னா, அவனோட கடைசி காலத்துல அவன் ஒரு மனநோயாளி மாதிரி நடந்துகிட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தன் யூதர்களுக்கு ஒரு புது அரசன் பிறந்திருக்காங்கிற செய்தியை கேட்டா எவ்வளோ கோவப்பட்டிருப்பான். அதனால அந்த வானதூதரோட எச்சரிக்கை மிக மிக அவசியமான ஒண்ணு. அப்போ இது ஏதோ ஒரு சின்ன பயம் இல்ல, இது நிஜமான உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழல். இந்த இடத்துல புனித யோசேப்போட செயல்தான் நம்மள ஆச்சரியப்படுத்துது. வாசகம் என்ன சொல்லுது? யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டுச் சென்றார்னு. அந்த இரவிலேயேங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலையில போகலாம், இது உண்மையா கடவுளோட குரல் தானா அப்படின்னு எந்த கேள்வியுமே அவர் கேட்கல. அந்த உடனடி கீழ்ப்படிதல் எப்படி வந்துச்சு? இதுதான் புனித யோசேப்போட தனித்துவம். அவர் வார்த்தைகளால பேசுறவர் இல்ல, செயல்களால பேசுறவர். துறவிவெளியத்துல அவர் ஒரு வார்த்தை கூட பேசுனத பதிவே இல்ல. ஆனா அவரோட ஒவ்வொரு செயலும் 1000 வார்த்தைகளுக்கு சமம். அவருக்கு கனவுல செய்தி வருது,
அந்த காலத்து யூத கலாச்சாரத்துல கனவுகள் வழியா கடவுள் பேசுறதுங்கிறது ஆழமா நம்பப்பட்ட ஒரு விஷயம். ஆமா, பழைய ஏற்பாட்டுல கூட ஆபிரகாம், யாக்கோபு. ஆமா, தானியேல் பலருக்கே கடவுள் கனவுகள் வழியாதான் வழிகாட்டியிருக்கார். அதனால யோசேப்புக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா தெரியல. அதை விட முக்கியம், ஒரு குடும்பத் தலைவரா, திருக்குடும்பத்தோட பாதுகாவலரா, குழந்தையோட பாதுகாப்பு தான் அவருக்கு முதல் நோக்கம். அதனால உடனே செயல்பட்டார். இந்த பயணம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். பெத்லஹேம்ல இருந்து எகிப்து எவ்வளவு தூரம் இருக்கும்? நல்ல கேள்வி. பெத்லஹேம்ல இருந்து எகிப்தோட எல்லைக்கே வர்றதுக்கு குறைஞ்சது 100 கிலோமீட்டர். பாலைவன பாதையில போனோம். அதுக்கப்புறம் எகிப்துக்குள்ள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு, அதாவது யூதர்கள் அதிகமா வாழ்ற பகுதிக்கு போயிருக்கணும். அந்த காலத்துல எகிப்துல இருந்த அலெக்சாண்ட்ரியா மாதிரியான நகரங்கள்ல பெரிய யூத சமூகம் இருந்துச்சு. ஒருவேளை அங்க போயிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, கழுத மேல அன்னை மரியாவும் குழந்தையும் புனித யோசேப்பு நடந்தும் போறாங்கன்னு. சாப்பாடு, தண்ணி பற்றாக்குறை, திருடர்கள் பயம். இந்த நிகழ்வை வெறும் ஒரு தப்பிச்சு போற நிகழ்வா மட்டும் பார்க்க முடியாது இல்லையா? மத்தேயு இதுக்கு ஒரு ஆழமான இறையியல் அர்த்தம் கொடுக்கறாரு. எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் அப்படின்னு இறைவாக்கினர் ஓசேயா வழியா ஆண்டவர் சொன்னது நிறைவேறிச்சுன்னு சொல்றாரே. மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி இது. மத்தேயு தன்னோட நற்செய்திய யூத பின்னணியிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்காக எழுதுறார். அதனால இயேசுவோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பழைய ஏற்பாட்டு இறைவாக்குகளோட நிறைவேறுதலா காட்டுறார். ஓசையா 11:1 உள்ள அந்த இறைவாக்கோட நிஜமான அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தோட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு தன் மகனா கூட்டிட்டு வந்ததுதான். இப்ப மத்தேயு என்ன சொல்றாருன்னா, பழைய இஸ்ரேலுக்கு நடந்தது மாதிரியே புதிய இஸ்ரேல் ஆகிய இயேசுவும் எகிப்துக்கு போய் அங்கிருந்து திரும்பி வர்றார். இது மூலமா இயேசுதான் இஸ்ரேலோட வரலாற்றை முழுமைப்படுத்துறவர், அவர்தான் உண்மையான மீட்பர்னு ஆணித்தரமா சொல்றார். ஆக புனித யோசேப்போட இந்த கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாத்தல, கடவுளோட மீட்பு திட்டத்தையே முன்னுக்கு நகர்த்தியிருக்கு. வாவ்! அப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் ஏரோது இறந்துட்டான், திருக்குடும்பம் எகிப்திலேயே தங்கிட்டாங்களா? இல்ல, மீண்டும் ஆண்டவருடைய தூதர் எகிப்திலிருந்த யோசேப்போட கனவுல தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும்னு சொல்றார். குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்றார். பாருங்க, மீண்டும் ஒரு கனவு, மீண்டும் ஒரு கட்டளை. முன்னாடி மாதிரியே யோசேப்பு இப்பவும் உடனே கீழ்ப்படுகிறார். அவர் எழுந்து குழந்தையையும் அன்னை மரியாவையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு தடவை ஆபத்து வரும்போது கீழ்ப்படுகிறது கூட சுலபமா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து கடவுளோட குரலுக்கு செவி கொடுத்து அவர் வழி நடத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகப்படாம போறதுதான் உண்மையான விசுவாசம். புனித யோசேப்பு அதை திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்காரு. உண்மைதான். ஆனா இஸ்ரேலுக்குள்ள வந்ததும் ஒரு புது சிக்கல் காத்துட்டு இருக்கு. அவங்க யூதேயாவுக்கு, அதாவது தங்களோட சொந்த ஊரான பெத்லஹேமுக்கு திரும்பலான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஏரோதோட மகன் அர்கெலா அவனோட அப்பாக்கு பதிலா யூதேயாவை ஆண்டுட்டு இருக்கிறது யோசேப்பு கேள்விப்படுறார். இங்கதான் மறுபடியும் சரித்திரம் நமக்கு உதவுது. இந்த அர்கெலா அவங்க அப்பாவோட மோசமானவன். அவன் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சின்ன கலகத்தை அடக்கிறேன்னு சொல்லி 3000 யூதர்களை கொன்று குவித்ததா ஜோசிஃப சொல்றாரு. அப்படியா? ஆமா, அவன் அத்தனைக்கும் கொடூரமானவனா இருந்தான்னா கொஞ்ச வருஷத்திலேயே யூதர்களும் சமாரியர்களும் சேர்ந்து ரோம பேரரசர்கிட்ட புகார் பண்ணி அவனை நாடு கடத்திட்டாங்க. அப்போ யோசேப்போட பயம் முற்றிலும் நியாயமானது. அப்பாவை போலவே மகனும் கொடியவனாயிருப்பானோன்னு அவர் பயந்ததுல தப்பே இல்ல. இந்த நிகழ்வு புனித யோசேப்போட மனித இயல்பை ரொம்ப அழகா காட்டுது இல்லையா? அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி சித்தரிக்கப்படல. அவருக்கும் பயம் இருக்கு, உணர்வுகள் இருக்கு. ஒரு குடும்ப தலைவரா தன் குடும்பத்தோட பாதுகாப்பை பத்தி கவலைப்படுறார். இந்த யதார்த்தம் அவரை நமக்கு இன்னும் நெருக்கமாக்குது. மிக சரியா சொன்னீங்க. அவர் பயந்தப்போ கடவுள் அவரை கைவிடல. மறுபடியும் கனவுல எச்சரிக்கப்பட்டு யூதேயாவுக்கு போகாம கலிலேயா பகுதிகளுக்கு போகும்படி வழிகாட்டப்படுறார். கலிலேயாவை ஆண்டது ஏரோதோட இன்னொரு மகனான ஏரோது அந்திப்பா. அவன் அர்கேலா அளவுக்கு கொடூரமானவன் இல்ல. அதனால யோசேப்பு கலிலேயாவுல இருக்கிற நாசரேத்துங்கிற ஊர்ல குடியேறார். பாருங்க, ஒரு இக்கட்டான சூழல்ல அடுத்த அடி என்ன வைக்கிறதுனே தெரியாம நின்னப்போ கடவுளோட வழிகாட்டுதல் எவ்வளவு துல்லியமா வருது. இந்த நாசரேத்து ஊர் எப்படிப்பட்டது? அது ஒரு முக்கியமான நகரமாப்போ? அதுக்கு சுவாரஸ்யமான விஷயம். நாசரேத்துங்கிறது அந்த காலத்துல ரொம்ப ஒரு சின்ன முக்கியத்துவமே இல்லாத கிராமம். பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே இந்த ஊரோட பெயர் கிடையாது. யூதர்களோட தல்மூத்லயும் இத பத்தி குறிப்பு இல்ல. அவ்வளவு ஒரு சாதாரண ஊர். அதனாலதான் பிற்காலத்துல நத்தனியேல் நாசரேத்திலிருந்து நல்லது ஏதாவது வர முடியுமோ அப்படின்னு கேட்பார்.
அந்த ஊருக்கு அப்போ அப்படி ஒரு பேர். அந்த ஊர்ல தான் திருக்குடும்பம் குடியேறுது. இது மூலமா மத்தேயு இன்னொரு இறைவாக்கிய நிறைவேற்றதா சொல்றாரு. நசரேயன் என அழைக்கப்படுவார்னு இறைவாக்கினர்கள் சொன்னது நிறைவேறுச்சுன்னு. ஆனா அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல நேரடியா இல்லையே. ஆமா, இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். பழைய ஏற்பாட்டுல எந்த இறைவாக்கினரும் நேரடியா அப்படி சொல்லல. அப்ப மத்தேயு ஏன் அப்படி எழுதினார்? இதுக்கு பைபிள் அறிஞர்கள் 2-3 விளக்கம் தராங்க. முதல் விளக்கம், நசரேயன்கிற வார்த்தை நெட்சர்ங்கிற எபிரிய வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம். எசாயா 11:1ல ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு தளிர் தோன்றும், அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை நெட்சர் கனிதரும்னு இருக்கு. இந்த கிளை மெசியாவை குறிக்குது. அதனால இயேசு நாசரேத்துல வாழ்றது மூலமா அவர்தான் அந்த ஈசாயின் கிளை அப்படின்னு மத்தேயு மறைமுகமா சுட்டிக்காட்டுறார். ஓஹோ, அப்போ இது ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி. நேரடியான மேற்கோள் இல்ல, ஆனா ஒளியாலும் அர்த்தத்தாலும் இணைக்கப்படுது. விளக்கம் என்னன்னா, பல இறைவாக்கினர்கள் வரப்போற மெசியா புறக்கணிக்கப்படுவார், இழிவா கருதப்படுவார்னு முன்னுரிச்சாங்க. உதாரணத்துக்கு சங்கீதம் 22 அல்லது எசாயா 53. நாசரேத்துங்கிற ஒரு இழிவான ஊர்ல இருந்து வந்தவர்னு அழைக்கப்படுறது மூலமா அந்த இறைவாக்குகளும் இயேசுவோட வாழ்க்கையில நிறைவேறுச்சுன்னு மத்தேயு சொல்றார். ஆக திருக்குடும்பத்தோட ஒவ்வொரு பயணமும், ஒவ்வொரு இடமாற்றமும், அவங்க சந்திச்ச ஒவ்வொரு பயமும் கடவுளோட திட்டத்தோடு எவ்வளவு அழகா பிணைக்கப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம பார்வையில இது வெறும் துன்பம், அலைக்கழிப்பு. ஆனா விசுவாச கண்ணோட பார்க்கும்போது அவங்களோட துன்பங்கள் கூட இறைவாக்க நிறைவேற்றும் கருவிகளா மாறிடுச்சு. இதுதான் நாம கத்துக்க வேண்டிய பாடம். இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலயும் திடீர்னு மாற்றங்கள் வரும். ஒருவேளை நாம விரும்பாத ஒரு இடமாற்றம், ஒரு வேலை இழப்பு, இல்லைன்னா ஒரு உறவுல விரிசல். இந்த மாதிரி சவால்களை சந்திக்கும் போது நாம எப்படி நடந்து கொள்கிறோம்? புலம்புறோமா, கோபப்படுறோமா, இல்ல புனித யோசேப்ப போல இது ஏன் நடக்குதுன்னு புரியாத போதும் ஒருவேளை இதுவும் கடவுளோட திட்டத்துல ஒரு பகுதியா இருக்கலான்னு நம்பி ஜெபத்தோட அதை எதிர்கொள்கிறோமா? இது நாம நம்மையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா, அதோட இந்த வாழ்த்துவில் இருக்கிற ஒரு சமூக பார்வையையும் நம்ம மறந்துடக்கூடாது. திருக்குடும்பம் அகதிகளாக வாழ்ந்தார்கள். இதை நாம ரொம்ப ஆழமா உள்வாங்கணும். சட்டவிரோத குடியேறிகளா மொழி கலாச்சாரம் தெரியாத எகிப்துக்கு போய் பல வருஷம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ குடும்பங்கள் போர்னால, வறுமையினால, அரசியல் காரணங்களால தங்களோட சொந்த இடங்களை விட்டு அகதிகளா வாழ்றாங்க. அவங்களோட முகத்துல, அவங்களோட வலியில நாம திருக்குடும்பத்தோட முகத்தை காண அழைக்கப்படுறோம். குடும்பத்தோட புனிதத்தையும் அதை பாதுகாப்பதோட முக்கியத்துவத்தையும் இந்த வாசகம் நமக்கு ரொம்ப ஆழமா நினைவூட்டுது. ஆம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாசகத்தை சுருக்கமா சொன்னா சில முக்கியமான செய்திகள் நமக்கு கிடைக்குது. முதலாவது, புனித யோசேப்போட அமைதியான ஆனா உடனடியான கீழ்ப்படிதல். 2வது, கடினமான சூழல்கள்ல இறைவன் எப்படி தன் மக்களை கனவுகள் மூலமாவும் சரித்திர நிகழ்வுகள் மூலமாவும் வழி நடத்துறாருங்கிறது. 3வதா, திருக்குடும்பம் சந்திச்ச துன்பங்கள் கூட இறை திட்டத்தை நிறைவேற்றினது. நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பங்களை கண்டு துவண்டு போகாம அதுலயும் இறைவனோட திட்டம் மறைஞ்சிருக்குன்னு நம்ப இது நமக்கு அழைப்பு விடுது. இத திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோட வார்த்தைகளோட இணைச்சு பார்க்கலாம். அவர் சொல்ற மாதிரி பயம், நிச்சயமற்ற தன்மை, அமைதியின்மைன்னு அகதிகளோட வலிய திருக்குடும்பம் நேரடியா அனுபவிச்சதால இன்னைக்கு வீடு, நாடு எல்லாத்தையும் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு அகதி குடும்பத்தோடவும் கடவுள் இருக்காருங்கிறத உறுதியாகுது. சரியா சொன்னீங்க. கடவுள் எங்கேயோ வானத்திலிருந்து நம்ம துன்பத்தை பார்த்துட்டு மட்டும் இல்ல, நம்ம துன்பத்துல அவரும் பங்கெடுக்கிறார். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நெருக்கடியை ஒரு குடும்பம் சந்திக்கும் போது அவங்கள எது ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கும்? என்ன மாதிரி பண்புகள் அந்த குடும்பத்தை சிதறி போகாம பாதுகாக்கும்? அருமையான இணைப்பு. இந்த கேள்விக்கான பதிலத்தான் 2ஆம் வாசகம் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு தருது. அதிகாரம் 3 வசனங்கள் 12லிருந்து 21 வரைக்கும். இந்த வாசகம் ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குது. இரக்கமா இருங்க, பொறுமையா இருங்க, மன்னிங்க, அன்பு பண்ணுங்கன்னு. கேட்க நல்லா இருக்கு. ஆனா சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல ஒரு குடும்பத்துல இதெல்லாம் 100% சாத்தியமா? இந்த அறிவுரைகள் இன்னைக்கும் பொருந்துமா, இல்ல இது ஒரு அடைய முடியாத இலக்கா? இத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். இந்த வாசகத்தோட தொடக்கமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. 12வது வசனம் சொல்லுது, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள்னு. ஒரு நிமிஷம், இத நாம சும்மா அப்படி கடந்து போயிட முடியாது. ஆமா,
நாம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அன்புக்குரியவங்கன்னு சொல்றது எவ்ளோ பெரிய விஷயம். இது நம்ம மேல ஒரு பெரிய பொறுப்பை வைக்குது இல்லையா? நிச்சயமா. இது வெறும் ஒரு பட்டம் இல்ல, இது நம்மளோட அடையாளம். இந்த அடையாளத்தை நம்ம உணரும்போது நம்மளோட செயல்கள் எல்லாமே மாறிடும். எப்படி சொல்றீங்க? ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓன்னு தெரிஞ்சா அவங்க நடையுடை பாவனை எப்படி மாறுதோ அது மாதிரி நம்ம கடவுளோட பிள்ளைகள்னு உணரும்போது நம்ம வாழ்க்கை தரம் உயரணும். அதனாலதான் பவுல் அடுத்து ஒரு லிஸ்ட் கொடுக்கறாரு. ஆமா, இந்த அடையாளத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்க வேண்டிய ஆன்மீக ஆடைகள் இவைதான்னு சொல்றாரு. ஆன்மீக ஆடைகள். நல்லா இருக்கு இந்த வார்த்தை. அவர் சொல்றாரு, இரக்கம், நன்னெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்து கொள்ளுங்கள்னு. இது பார்க்க ஒரு நல்ல குணங்களோட லிஸ்ட் மாதிரி தெரியுது. ஆனா இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. உதாரணமா இரக்கம். குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டப்படும் போது சே பாவம்னு சொல்றது மட்டும் இரக்கம் இல்ல, அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கறது. சரி. நன்னெண்ணம்னா எப்பவும் மத்தவங்கள சந்தேக கண்ணோட பார்க்காம அவங்க நல்லதை தான் செய்வாங்கன்னு நம்புறது. மனத்தாழ்மைன்னா நான் தான் சரின்னு நிக்காம மத்தவங்க கருத்தையும் ஏத்துக்கிறது. கனிவு, பொறுமை, இது ரெண்டும் இல்லாம எந்த குடும்ப உறவும் ஒரு நாள் கூட தாங்காது. கரெக்ட். இது எல்லாமே வெளிவேஷம் இல்ல, உள்ளிருந்து வரணும். நீங்க சொல்றது சரிதான். அடுத்ததா 13வது வசனம் ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரத்தையே தொடுது. ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஏதாவது குறை இருப்பின் மன்னியுங்கள். இதுதான் எல்லா உறவுகளிலும் இருக்கிற பெரிய சவால். ஆமா, கூடவே இருக்கும்போது சின்ன சின்ன உரசல் வராம இருக்கவே இருக்காது. ஆனா பொறுத்துக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பொறுத்துக்கிறதுங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம். ஒருத்தர் செய்யற சின்ன சின்ன எரிச்சலான விஷயங்களை சரி போகட்டும்னு கண்டுக்காம விடுறது. ஓகே. ஆனா மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆழமானது. ஒருத்தர் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய காயத்தை, வலிய கூட மனசுல இருந்து முழுசா எடுத்து போடுறது. அந்த நிகழ்வு நம்மள இனிமேல் கட்டுப்படுத்தாதுன்னு முடிவு பண்றது. பவுல் இதோட நிறுத்தல, மன்னிப்புக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறார் பாருங்க. ஆமா, அதுதான் ரொம்ப டஃப்பான பகுதி. ஆண்டவர் உங்களை மன்னித்தது போலவே நீங்களும் மன்னிக்க வேண்டும்னு. ஆண்டவர் நம்மோட எவ்ளோ பெரிய தவறுகளை எல்லாம் மன்னிக்கிறார். ஆனா நம்ம கூட இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ செய்யற ஒரு சின்ன தப்ப மன்னிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆமா, இந்த ஒப்பீடு நம்மள ரொம்ப யோசிக்க வைக்குது. அதுதான் பவுலோட நோக்கம். நம்மளோட மன்னிப்பு நம்ம மனசை பொறுத்துதான் மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒரு தெய்வீக பண்பா மாறணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அது எப்படி சாத்தியம்? நாம கடவுள்கிட்ட இருந்து இலவசமா பெற்ற மன்னிப்பு நினைச்சு பார்த்தா மத்தவங்கள மன்னிக்கிற சக்தி நமக்குள்ள வரும். இது ஒரு நாள்ல நடக்காது, இது ஒரு தொடர் பயிற்சி. இது எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி 14வது வசனம் சொல்லுது. இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே அனைத்தையும் ஒன்றிணைத்து நிறைவு பெறச் செய்யும். எனக்கு இது படிக்கும்போது ஒரு கட்டடத்தை கட்டுற மாதிரி தோணுச்சு. இரக்கம், பொறுமை, மன்னிப்பு இதெல்லாம் செங்கல் மாதிரி. ஆனா அன்புங்கிறது தான் அந்த செங்கல்களை ஒன்னா சேர்த்து பிடிக்கிற சிமெண்ட். சிமெண்ட் இல்லாம செங்கலை மட்டும் வச்சா கட்டடம் நிக்காது. சரிதானே? அருமையான உதாரணம். கரெக்ட். அன்புங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் இல்ல, அது ஒரு செயல், ஒரு முடிவு. மற்ற எல்லா நல்ல குணங்களையும் அதுதான் ஒன்னா பிடிச்சு வைக்குது. உண்மைதான். ஒரு வீட்டுல அன்பு இருந்தா மத்ததெல்லாம் தானா வந்துடும். சரி, ஒரு குடும்பத்துல இந்த குணங்களெல்லாம் இருந்தா மட்டும் போதுமா? அந்த வீட்டின் சூழல், அதாவது அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்? அத பத்தி அடுத்த வசனங்கள் பேசுது. ஆமா, 15வது வசனம் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாகன்னு சொல்லுது. இன்னைக்கு பல வீடுகள்ல அமைதிங்கிறதே இல்ல. டிவி சத்தம், சண்டை சத்தம், இல்லனா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம செல்போன்ல மூழ்கி இருக்கிற ஒரு அமைதி. ஆனா கிறிஸ்து கொடுக்கிற அமைதிங்கிறது வேற இல்லையா? அது எப்படிப்பட்டது? கிறிஸ்து கொடுக்கிற அமைதிங்கிறது பிரச்சனை இல்லாத சூழ்நிலை இல்ல, பிரச்சனைக்கு நடுவுலயும் நம்ம மனசுல இருக்கிற ஒரு நிம்மதி, ஒரு கட்டுப்பாடு. சரி, அந்த அமைதி எப்படி வரும்? பவுல் 2 வழிகளை சொல்றார். ஒன்னு, நன்றி உள்ளவர்களா இருங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படுறோமே தவிர இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்றோமான்னு யோசிக்கணும். கடவுளுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, ஆரோக்கியத்துக்காக, சாப்பாட்டுக்காக. ஆமா, இப்படி நன்றி சொல்ல ஆரம்பிச்சாலே மனசுல ஒரு விதமான அமைதி வரும். 2வது வழியா அவர் சொல்றது திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குடும்பமா சேர்ந்து பாடும்போது, ஜெபிக்கும்போது அந்த வீட்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகுது. அந்த இடத்துல தேவையற்ற விவாதங்களுக்கோ சண்டைகளுக்கோ இடம் இருக்காது. உண்மைதான். அதோட உச்சமா 17வது வசனம் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையே மாத்திர மாதிரி இருக்கு. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவன் இயேசுவின் பெயரால் செய்யுங்கள். யோசிச்சு பாருங்களேன், ஒரு அம்மா கிச்சன்ல சமைக்கிறதா இருக்கட்டும், அப்பா ஆபீஸ்ல வேலை பார்க்கறதா இருக்கட்டும்,
பிள்ளைகள் படிக்கிறதா இருக்கட்டும், நாம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையையும் இதை நான் இயேசுவுக்காக செய்யறேன்னு நினைச்சு செஞ்சா அந்த வேலையோட தரமே மாறிடும். அது ஒரு ஜெபமா மாறிடும். நம்ம வீடே ஒரு கோவிலா மாறிடும். நிச்சயமா. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்த வாசகத்தோட கடைசி பகுதிக்கு வரலாம். 18 இருந்து 21 வரைக்கும். இந்த பகுதி தான் இன்னைக்கு நிறைய விவாதங்களை உருவாக்குது. புரியுது. குறிப்பா 18வது வசனம், திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இத கேட்ட உடனே சிலருக்கு என்னது பெண்கள் அடிமையா இருக்கணுமான்னு தோணும். இது எப்படி இன்னைக்கு காலத்துக்கு பொருந்தும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி வசனங்களை அதோட வரலாற்று பின்னணியோட சேர்த்து பார்க்கணும். சரி, பவுல் இதை எழுதுனது சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ரோம சாம்ராஜ்யத்துல. அப்போ பேட்ரு ஃபேமிலியாஸ்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதாவது ஒரு குடும்பத்தோட தந்தை தான் அந்த குடும்பத்தோட முழுமையான தலைவர். அப்படியா? ஆமா. அவருக்கு மனைவிய, பிள்ளைங்களை, ஏன் அடிமைங்களை கூட என்ன வேணாலும் செய்யற உரிமை இருந்துச்சு. பெண்கள் ஒரு பொருளாதான் பார்க்கப்பட்டாங்க. ஓ, அப்போ அந்த சூழ்நிலையில தான் பவுல் எழுதுறாரா? ஆமா. அந்த கலாச்சாரத்துல பவுல் பெண்களே கணவருக்கு பணிந்திருங்கள்னு சொன்னது அவங்களுக்கு புதுசு இல்ல. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் 19வது வசனம் அங்கிருந்து ஆண்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். என்ன அது? அவர் சொல்றாரு, திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். இதுதான் புரட்சிகரமான வார்த்தை. உன் மனைவி உன் சொத்தில்ல, அவளை நீ கொடுமைப்படுத்தக்கூடாது, அவளை நீ அன்பு செய்யணும்னு ஒரு ஆணாதிக்க சமூகத்துல சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஓ, அப்போ இத நாம தனித்தனியா பார்க்காம சேர்த்து பார்க்கணும். கரெக்ட். இது அதிகாரத்தை பத்தினது இல்ல, பரஸ்பர மரியாதை பத்தினது. கிறிஸ்து திருச்சபைக்காக தன்னை எப்படி கொடுத்தாரோ அப்படி கணவன் அன்பு செலுத்தணும். அந்த அன்பு கிடைக்கிற இடத்துல மனைவி மரியாதை கொடுக்கறது இயல்பா நடக்கும். ஆமா. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இத கவனிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை திட்டுறது, மத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுறது, அவங்க திறமைய மட்டும் தட்டுறது. இதெல்லாம் பிள்ளைகளோட மனசுல பெரிய காயத்தை உண்டாக்கி அவங்க தன்னம்பிக்கைய உடைச்சிடும். பவுல் அப்பவே சொல்றாரு, அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டாதீங்க, அவங்க மனசு உடைஞ்சு போயிடும்னு. கண்டிப்பு தேவை, ஆனா அது அன்போட இருக்கணும். அவங்கள ஊக்கப்படுத்தணும். ஆக இந்த கடைசி பகுதி குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட பொறுப்பையும் ரொம்ப அழகா சொல்லுது. இது ஒருவருக்கு மட்டும் சொல்லப்பட்ட அறிவுரை இல்ல. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள்னு எல்லாருக்கும் அவங்க கடமைகள் இருக்கு. ஆமா. எல்லாரும் உங்க பங்கு சரியா செஞ்சாதான் அந்த குடும்பம் ஒரு திருக்குடும்பமா மாறும். அப்போ இந்த முழு வாசகத்தையும் நம்ம திரும்ப பார்க்கும்போது இது ஏதோ அடைய முடியாத இலக்குகளோட லிஸ்ட் இல்ல. இது ஒரு நடைமுறை வழிகாட்டி. நிச்சயமா. நம்மோட அடையாளம் என்னன்னு புரிஞ்சிக்கிறதுல ஆரம்பிச்சு அன்பு, மன்னிப்பு, அமைதி, நன்றி, அப்புறம் குடும்பத்துல ஒவ்வொருத்தரோட பொறுப்புன்னு ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை இது கொடுக்குது. நிச்சயமா. இதெல்லாம் ஒரே நாள்ல வந்துராது. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் இயேசுவின் பெயரால செய்ய முயற்சி பண்ணும்போது நம்ம குடும்பங்கள் கண்டிப்பா நாசரேத்துல வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்தோட ஒரு சின்ன சாயலா மாறும். அதுல சந்தேகமே இல்ல. இந்த வாசகத்துல பவுல் இரத்த சொந்தம் உள்ள குடும்ப உறவுகளை பத்தி பேசுறார். ஆனா இந்த திருக்குடும்பம்ங்கிற கான்செப்ட் நம்ம வீடுகளோட முடிஞ்சிடுதா? யோசிச்சு பாருங்க. நாம வேலை பார்க்கிற இடத்துல, நம்ம நண்பர்கள் வட்டாரத்துல, நம்ம பங்கு சமூகத்துல இப்படி ஒரு அன்பு நிறைஞ்ச, ஒருத்தர் மன்னிக்கிற, பொறுத்துக்கொள்கிற ஒரு திருக்குடும்பத்தை நம்மால உருவாக்க முடியாதா? சிந்தித்து பாருங்கள். இங்கதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோட அந்த புகழ்பெற்ற 3 வார்த்தைகள் நமக்கு உதவுது. எந்த 3 வார்த்தைகள்? நான் செய்யலாமா, நன்றி, பின்ன மன்னிக்கவும். மே ஐ, தேங்க்யூ, சாரி. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒருத்தர்கிட்ட அனுமதி கேட்கும்போது நான் செய்யலாமா, அங்க மனத்தாழ்மை இருக்கு, மத்தவங்கள மதிக்கிற பண்பு இருக்கு. உண்மைதான். செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லும்போது அங்க அன்பு வெளிப்படுது. தவறுக்கு மன்னிக்கவும் கேட்கும்போது உறவை சரி செய்யும் விருப்பம் வளர்றது. வாவ், நான் இது இப்படி யோசிச்சு பார்க்கவே இல்ல. அந்த பெரிய பண்புகளை பத்தி பேசுறதை விட இந்த 3 சின்ன வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது எவ்வளவு சுலபம். அருமை. ஆமா, இந்த வார்த்தைகள் தான் ஒரு குடும்பத்துல கிறிஸ்துவின் அமைதியை கொண்டு வரும் கருவிகள். சரி, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை உறவுகளை பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு குடும்பத்தோட அடித்தளமே அதுக்கு முந்தைய தலைமுறையை நாம எப்படி நடத்துறோங்கிறதுல தான் இருக்கு. கரெக்ட். நம்ம பெற்றோரை நாம எப்படி மதிக்கிறோங்கிறது தான். இத பத்தி முதல் வாசகம் என்ன சொல்லுது? குடும்பத்தோட ஆணி வேற பிடிக்கிற பகுதி இது. முதல் வாசகம் சீலாக் ஞான நூல்ல இருந்து வருது. ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, நிச்சயமா. ஒரு முதியவர் இருந்தார். அவருக்கு வயசானதால ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. சரி. ஒரு நாள் சாயங்காலம் அவரும் அவரோட மகனும்
தோட்டத்துல உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து அவங்க முன்னாடி ஒரு செடியில உட்கார்ந்துச்சு. ம். அத பார்த்த அந்த அப்பா ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி ஆர்வத்தோட, மகனே அது என்ன அப்படின்னு கேட்டாரு. ஓ. அதுக்கு மகன் சிரிச்சுக்கிட்டே, அது ஒரு சிட்டுக்குருவி அப்பா அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் அமைதியா போச்சு. அப்பா மறுபடியும் அந்த குருவிய பார்த்துட்டு அது என்னன்னு கேட்டாரு. திரும்பவும் கேட்டாரா? ஆமா, இப்போ மகனோட முகத்துல அந்த சிரிப்பு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அப்பா அது ஒரு சிட்டுக்குருவிதான் இப்பதான் சொன்னேன் அப்படின்னா. ஆனா அப்பா அத பெருசா கண்டுக்காம 3வது தடவையா மறுபடியுமா? ஆமா, மகனே அது என்னன்னு கேட்டாரு. இப்போ மகனோட குரல்ல ஒரு சின்ன எரிச்சல். அது ஒரு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவின்னு கொஞ்சம் சத்தமா சொன்னான். அவங்க அப்பா 4வது 5வது தடவையா கேட்டப்போ மகனால தன் கோபத்தை அடக்கவே முடியல. பாவம். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, அது ஒரு குருவி, சொன்னா புரியாதான்னு கத்திட்டான். ஐயோ, நம்மள நினைச்சு பார்த்தா கூட சில சமயம் பொறுமை போயிடுது. உண்மைதான். ஆனா அந்த அப்பாவுக்கு கோபம் வரல. ஒரு மெல்லிய புன்னகையோட எந்திரிச்சு உள்ள போய் ஒரு பழைய டைரி எடுத்துட்டு வந்தார். டைரியா? ஆமா, ஒரு பக்கத்தை திறந்து மகன்கிட்ட காட்டினார். பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா எழுதினது. மகன் அத கண்ணுல தண்ணியோட வாசிக்க ஆரம்பிச்சான். என்ன எழுதியிருந்தது அதுல? இன்று என் 3 வயது மகன் என்னிடம் தோட்டத்தில் இருந்த சிட்டுக்குருவியை காட்டி 21 முறை இது என்ன அப்பா என்று கேட்டான். 21 முறையா? ஆமா, ஒவ்வொரு முறையும் நான் அவனை அணைத்துக் கொண்டு இது ஒரு சிட்டுக்குருவி என் கண்ணே என்று பதிலளித்தேன். அவன் மீண்டும் மீண்டும் கேட்டது எனக்கு ஒருபோதும் எரிச்சல தரவில்லை. மாறாக என் மகனின் அறியாமையும் ஆர்வமும் எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியே தந்தது அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அடடா. அதை படிச்சதும் அந்த மகன் தன் தப்ப உணர்ந்து அப்பாவை கட்டிப்பிடிச்சு மன்னிப்பு கேட்டான். இந்த நிகழ்வு அதை நம்ம இன்னைக்கு சிந்திக்க போற வாசகத்தோட ஆன்மாவோட ரொம்ப அழகா பொருந்தது. மனச தொடுற மாதிரி ஒரு நிகழ்வு. ஆமா, இன்னைக்கு நாம சிந்திக்க போற வாசகம் சீராக்கின் ஞான நூல்ல இருந்து எடுத்திருக்கோம். அதிகாரம் 3, வசனங்கள் 2-7, அப்புறம் 12-14 வரைக்கும். சரி. இந்த வாசகம் பெற்றோரை மதிக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தியும் அது மூலமா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பத்தியும் ரொம்ப ஆழமா பேசுது. இத நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நிச்சயமா. இதுல நாம முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பெற்றோரை மதிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு சமூக பழக்கம் இல்ல. ஆமா, அது இறைவனாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீக கட்டளை. 2வது வசனம் அது ரொம்ப தெளிவா சொல்லுது. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுந்தியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். கரெக்ட். அதாவது இந்த உறவோட மேன்மைய ஆண்டவரே உறுதிப்படுத்துறார். இது மனுஷங்க உருவாக்குன ஒரு கலாச்சாரம் மட்டும் இல்ல, இது இறைவனோட திட்டம். அப்படியேதான் குடும்பம்ங்கிற அமைப்போட அடித்தளத்தையே அவர் அப்படிதான் வடிவமைச்சிருக்காரு. அந்த அடித்தளத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக ஆண்டவர் அதுக்கான பலன்களையும் சொல்றாரு. 3வது 4வது வசனங்கள்ல தந்தையரை மதிக்கிறோர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர்னு சொல்லுது. இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதி பாருங்க. ஆமா, அதாவது நம்ம பெற்றோருக்கு நம்ம காட்டுற மரியாதை ஒரு பக்கம் நம்ம ஆன்மீக வாழ்வை தூய்மைப்படுத்துது, பாவங்கள்ல இருந்து விடுதலை தருது. இன்னொரு பக்கம் இந்த உலக வாழ்விலையும் ஆசீர்வாதமா மாறுது. ஆமா, செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர்ங்கிறத நாம வெறும் பணமா மட்டும் பார்க்க கூடாது. அது மன நிம்மதியா இருக்கலாம், நல்ல உறவுகளா இருக்கலாம் இல்லையா? சரிதான். சமூகத்துல ஒரு நல்ல பேரா இருக்கலாம், தேவைப்படுறது கரெக்டான நேரத்துல கிடைக்கிறதா கூட இருக்கலாம். ஆமா, ஆக பெற்றோரை கனப்படுத்துறது நம்ம ஆன்மீக உலக வாழ்க்கை ரெண்டையுமே ஒன்னா வளர்க்கிற ஒரு செயல். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போற ஒரு ஆசீர்வாத சங்கிலி மாதிரி. அருமையா சொன்னீங்க. நாம எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுவடை செய்றோம். 5வது வசனம் என்ன சொல்லுது? தந்தையரை மதிக்கிறோர் தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டுமாறு காண்பர், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். ஆமா, இது ஒரு அற்புதமான சுழற்சி. நாம நம்ம பெற்றோருக்கு கொடுக்கிற அன்பையும் மரியாதையும் நம்ம பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதை கத்துக்கிறாங்க. ஆமா, பிற்காலத்துல அவங்க மூலமாவே அந்த அன்பு நமக்கு திரும்ப கிடைக்குது. அதோட அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படுங்கிற பகுதி ரொம்ப முக்கியம். வாழ்வர்னு வாழ்நாள் ஆசீர்வாதத்தையும் உறுதிப்படுத்துது. இது வெறும் வருஷங்களோட எண்ணிக்கை மட்டும் இல்ல, இல்லையா? ஒரு நிறைவான, ஆரோக்கியமான, சமாதானமான ஒரு வாழ்க்கை. சரிதான். இங்கதான் 7ஆம் வசனத்துல ஒரு ஆழமான ஒப்பீடு வருது. ஆனா அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கொஞ்சம் சவாலா தெரியலாம். என்னது? தலைவர்களுக்கு கீழ்ப்பணியாளர்கள் போல அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள்.
கீழ்ப்பணியாளர்கள்ங்கிற வார்த்தையை கேட்டதும் சிலருக்கு அது ஒரு மாதிரி அடிமைத்தனம் மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரலாம். நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா திருவிவிலிய பார்வையில அதோட அர்த்தம் வேற. இது அடிமைத்தனம் கிடையாது, இது ஒரு அர்ப்பணிப்புள்ள சேவை. சரி. ஒரு நல்ல பணியாளர் தன் தலைவரோட தேவையை அவர் சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு செய்வார் இல்லையா? ஆமா. அவரோட நலன்லயே கண்ணும் கருத்துமா இருப்பார். அதே மாதிரி ஒரு சுய நலமில்லாத முழு மனசோட செய்யற ஒரு தாழ்மையான சேவையை தான் இந்த வாசகம் சொல்லுது. இயேசுவே நான் சேவை பெறுவதற்கல்ல சேவை செய்வதற்கே வந்தேன்னு சொல்லிட்டு தன் சீடர்களோட பாதங்களை கழுவினார். ஆமா. அந்த இயேசுவோட மனநிலையில நாம பெற்றோருக்கு பணி செய்யணும். அந்த சேவையோட உண்மையான ஒரு சோதனை களம் எப்போ வருதுங்கிறத அடுத்த பகுதி ரொம்ப தெளிவா காட்டுது. வசனங்கள் 12, 13. ஆமா. பெற்றோரோட முதிர் வயசுல நாம எப்படி நடந்துக்கணும்னு நடைமுறை ஆலோசனையாவே தருது. குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. இது ஒரு பொதுவான அறிவுரை. ஆனா அதுக்கடுத்த வரிதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி, நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. நாம கேட்ட அந்த ஸ்டோரியோட மையக் கருத்து இதுதான். உண்மைதான். வயசாகும்போது அவங்க உடல் ரீதியா மட்டும் இல்ல, மன ரீதியாகவும் பலவீனமாவாங்க. ஞாபக சக்தி குறையலாம், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கலாம். ஆமா, அவங்களோட சிந்தனை வேகம் குறையலாம். அந்த நேரத்துல நம்ம இளமையோட பலத்தையும் அறிவோட கூர்மையும் வச்சு அவங்கள இகழக்கூடாது, தாழ்வா நடத்தக்கூடாதுன்னு இந்த வாசகம் சொல்லுது. அப்போ இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நம்ம பெற்றோர் பலவீனமாகும்போது நம்ம பலத்தை வச்சு அவங்கள தாங்கணும். அவங்க ஞாபக சக்தி குறையும் போது நம்ம நினைவாற்றலால அவங்களுக்கு உதவணும். சரிதான். அவங்க வேகம் குறையும் போது நம்ம வேகத்தை குறைச்சு அவங்களோட சேர்ந்து நடக்கணும். இளமையோட அந்த மிடுக்குங்கிறது தற்காலிகமானதுதான். அந்த பரிசை வச்சு நமக்கு வாழ்வு கொடுத்தவங்களை இழிவுபடுத்துறது ரொம்ப பெரிய பாவம். ஆமா, அதே பலத்தை வச்சு அவங்களுக்கு சேவை செய்யறது தான் உண்மையான அன்பு, உண்மையான மரியாதை. கடைசியா 14வது வசனம் இந்த சிந்தனையை ரொம்ப அழகா முடிக்குது. இவ்ளோ கஷ்டப்பட்டு பொறுமையோட செய்யற சேவை வீணா போகுமா? நிச்சயமா இல்லை. இறைவாக்கு என்ன சொல்லுது? தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது, அது உன் பாவங்களுக்கான கழுவாயாக விளங்கும். மறுபடியும் பாவம் மன்னிப்புங்கிற இடத்துக்கு வருது. ஆமா, நாம பெற்றோருக்கு செய்யற ஒவ்வொரு சின்ன உதவியும், நாம காட்டுற ஒவ்வொரு சின்ன பரிவும், ராத்திரியில அவங்களுக்காக நாம செய்யற ஜபமும் ஆண்டவரோட பார்வையில ரொம்ப பெருசு. அது ஒருபோதும் மறக்கப்படாது. திருக்குடும்பம் நமக்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி. ஏசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார்னு வாசிக்கிறோம். அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இன்றைய வாசகம் அந்த முன்மாதிரியை நம்ம எப்படி நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம குடும்பங்கள்ல கடைபிடிக்கலான்னு ஒரு தெளிவான வழிகாட்டியே கொடுக்குது. பெற்றோரை மதிக்கிறது வெறும் கடமை இல்ல, அது இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி. ஆமா, இந்த சிந்தனையிலிருந்து நீங்க எடுத்துட்டு போக ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். சொல்லுங்க. இந்த வாசகம் அறிவாற்றல் குறையும் பெற்றோரை இகழாதேன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. நம்ம சமூகத்துல முதியோர்களையும், குறிப்பா அல்சைமர் மாதிரி ஞாபக மறதி நோய்களால பாதிக்கப்பட்டவங்களையும் நாம எப்படி நடத்துறோம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. தனிப்பட்ட முறையில நம்ம குடும்பங்கள்லயும் சரி, ஒரு சமூகமாவும் சரி, பலவீனமான நம்ம பெற்றோர்ல, நம்ம முதியோர்ல இறைவனோட முகத்தை கண்டு அவங்களுக்குரிய மரியாதையையும் எல்லையில்லாத பொறுமையையும் நாம எப்படி இன்னும் சிறப்பா வெளிப்படுத்தலாம், இதை நாம சிந்திச்சு பார்ப்போம். இந்த முதல் வாசகத்தோட ஆசீர்வாதங்களை பதிலுரை பாடலான திருப்பாடல் 128 ரொம்ப அழகா எதிரொலிக்குது இல்லையா? ஆமா, மிக சரியான இணைப்பு. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ற ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு இந்த வாசகம் ரொம்ப அழகா விவரிக்குது. வாங்களே இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆமா, இது பார்க்க ஒரு நிபந்தனை மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு அழகான வாக்குறுதி. ஆண்டவர் மேல பயம்ன்றதை விட ஒரு ஆழ்ந்த மரியாதை, அன்பு, அப்புறம் அவரோட வழியில நடக்கணுங்கிற ஒரு விருப்பம், அதுதான் இதோட பொருள்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். நீங்க சொன்னது ரொம்ப சரி. அஞ்சுதல் அப்படிங்கிறது இங்க நம்மள நடுங்க வைக்கிற பயம் இல்ல, அது ஒரு தண்டை மேல ஒரு மகன் வைக்கிற மரியாதை. ஆமா ஆமா, ஒரு அன்பு கலந்த மரியாதை. அதேதான். தன் அப்பா தனக்கு கெட்டது செய்ய மாட்டார், தன் நல்லதுக்கு தான் எல்லாம் செய்வார்னு ஒரு மகன் நம்புவான் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. நம்ம திருக்குடும்பத்தையே நினைச்சு பாருங்களேன். கீழ்ப்படிதல் தான் ஒரு பேறு பெற்ற வாழ்வோட முதல் படி அப்படின்னு இந்த வாசகம் நமக்கு காட்டுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா வாசகம் ரொம்ப ஒரு நடைமுறையான ஆசீர்வாதத்தை பத்தி பேசுது. உமது உழைப்பின் பயனை நீரே உண்பீர், மீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இது எவ்ளோ பெரிய உறுதிமொழி.
ஆமா, நம்மளோட அன்றாட உழைப்பு, நம்ம கடமைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லுது. நாம சமையலறையில வேலை செய்யலாம், இல்ல ஆபீஸ்ல உழைக்கலாம், இல்ல பிள்ளைகளை கவனிக்கலாம். எதுவா இருந்தாலும். ஆமா, நாம செய்யற ஒவ்வொரு நேர்மையான உழைப்புக்கும் பலன் உண்டுன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. அப்ப மட்டும் இல்ல, அது நம்மளோட நேர்மையான உழைப்புலயும் இருக்கு. உண்மைதான். புனித யோசேப்பு ஒரு தச்சர். அவரோட உழைப்பு தான் திருக்குடும்பத்தையே காத்தது. அவர் செஞ்ச அந்த மரவேலைகள் மூலமா தான் அவர் இறைவனுக்கு மகிமை சேர்த்தார். இந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, உங்க அன்றாட வேலைய, அது சின்னதோ பெருசோ, நீங்க நேர்மையா செய்யும்போது அதோட பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அதுதான் ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம். அதாவது நம்ம உழைப்பு வீண் போகாது. நிச்சயமா வீண் போகாது. சில சமயம் நாம உழைச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா பலன் கிடைக்கலையேன்னு சோர்வடைமோ. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் உழைப்பின் பயனை நீயே உண்பாய். இது ஒரு வாக்குறுதி. இந்த திருப்பாடலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இதுதான். உம் இல்லத்திலும் துணைவியார் கனிதரும் திராட்சைக் கொடி போல் இருப்பார். உம் உணவு மேசையைச் சுற்றியும் பிள்ளைகள் ஒளிவுக் கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பார். எவ்வளவு அழகான உருவகங்கள்! ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ஆமா, இதைவிட அழகா ஒரு குடும்பத்தை வர்ணிக்க முடியுமான்னு தெரியல. இல்லையா? இந்த உருவகங்கள் ரொம்ப முக்கியமானவ. கனி தரும் திராட்சை கொடி. திராட்சை ரசம் யூத பாரம்பரியத்துல ஒரு கொண்டாட்டத்தோட சின்னம். ஆமா, மகிழ்ச்சி, செழிப்பு. அதேதான். ஒரு குடும்பத்துல மனைவி அந்த வீட்டோட மகிழ்ச்சிக்கும் உயிருக்கும் ஆதாரமா இருக்கிறாங்கன்னு இது காட்டுது. அவங்க மூலமா குடும்பம் செழிக்குது, கனி கொடுக்குது. அடுத்தது ஒலிவ கன்றுகள். ஒலிவ மரங்கிறது வலிமை, அமைதி, அப்புறம் எதிர்கால நம்பிக்கையோட சின்னம். ஒலிவ மரங்கள் ரொம்ப காலம் வாழும். அதோட எண்ணெய் விளக்கெரிக்க, உணவு, மருந்துன்னு எல்லாத்துக்கும் பயன்படும். பிள்ளைங்க ஒரு குடும்பத்தோட எதிர்கால நம்பிக்கை, ஆண்டவரோட ஆசீர்வாதத்தோட தொடர்ச்சின்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த அத்தனை மகிழ்ச்சியும் உணவு மேசையை சுற்றி நடக்குதுன்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல குடும்பமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதே குறைஞ்சிடுச்சு. ஆனா இந்த வாசகம் சொல்லுது, குடும்பம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற அந்த இடம்தான் உறவோட மையம் அப்படின்னு. மிகச் சரியான கருத்து. அங்கதான் பிள்ளைங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. பெற்றோர்கள் அன்பை வெளிப்படுத்துறாங்க. அந்த மேசையை சுற்றி தான் ஒரு குடும்பம் உண்மையான குடும்பமா மாறுது. ஆமா, அந்த உணவு மேசை வெறும் சாப்பாடு சாப்பிடுற இடம் இல்ல, அது உறவுகளை பரிமாறுகிற ஒரு பலிபீடம் மாதிரி. நற்கருணையை இயேசு அப்பம் பிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி தன் சீடர்களோட ஒரு மேசையை சுற்றிதான் உட்கார்ந்திருந்தார். ஆமாம், உண்மைதான். திருக்குடும்பத்திலயும் அப்படிதான் இருந்திருக்கும். அந்த ஒன்றிணைவு தான் குடும்பத்தை பள்ளப்படுத்துது. அந்த மேசைய சுற்றி ஒலிவ கன்றுகளா பிள்ளைகள் இருக்கிறது அந்த உறவோட தொடர்ச்சியையும் குடும்பத்தோட எதிர்காலத்தையும் காட்டுது. சரி, இப்போ கடைசியா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்கிருந்து வருதுன்னு வாசகம் தெளிவுபடுத்துது. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஆசீர்வாதம் நம்ம மனித முயற்சியால மட்டும் வர்றதில்ல. அதோட ஊற்று ஆண்டவர் தான். நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் திட்டம் போட்டாலும் ஆண்டவரோட ஆசீர்வாதம் இல்லாம எதுவும் முழுமையடையாதுன்னு இந்த வரிகள் நமக்கு அழுத்தமா சொல்லுது. அது மட்டும் இல்ல, அந்த ஆசீர்வாதம் தனிப்பட்ட குடும்பத்தோட நின்னுடல. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காண்பதும் செய்வாராக அப்படின்னு முடியுது. ஆமா, அது ஒரு முக்கியமான வரி. சியோன்கிறது இறைவனோட பிரசன்னம் இருக்கிற இடம். எருசலேம்ங்கிறது இறை மக்களோட சமூகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை மதிச்ச வாழ்ற ஒரு குடும்பம் தனக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்ல. அந்த குடும்பம் தங்கள் வாழ்ற சமூகத்துக்கும் திருச்சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமா மாறுது. ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல பங்கோட அடித்தளமா இருக்கு. பல நல்ல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குது. இதுதான் இதோட இறுதிச் செய்தி. ஆக, திருக்குடும்ப விழாவான இன்னைக்கு நாம சிந்திச்ச இந்த திருப்பாடல் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வுக்கான ரொம்ப எளிமையான வழியை நமக்கு காட்டுது. ஆண்டவர் மேல மரியாதை, நேர்மையான உழைப்பு, அப்புறம் குடும்ப உறவுகளை போற்றுதல். ஆமா, இந்த மூணு தான். இந்த மூணையும் நாம கடைபிடிச்சா உண்மையான செல்வம் நம்ம இல்லங்கள்ல பெருகும். இங்க உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த திருப்பாடல் குடும்பத்தை பத்தி நேரடியா பேசினாலும் இதுல இருக்கிற கருத்துகள் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் பொருந்தும். அப்படியா? எப்படி? நம்மளோட குடும்பம்ங்கிறது நம்ம திருச்சபையா இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல நம்ம நண்பர்கள் வட்டமா கூட இருக்கலாம் இல்லையா? சரிதான். அந்த உறவுகள்ல நாம ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தி நேர்மையா உழைச்சி மத்தவங்கள ஒலிவக்கன்றுகளை போல பார்த்தா, அதாவது அவங்களோட வளர்ச்சியில எதிர்காலத்துல அக்கறை காட்டினா
அங்கும் நாம ஆசீர்வாதத்தை காண முடியும் இல்லையா? இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்த்த 3 வாசகங்களும் நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு ஒரு முழுமையான பதில தருது. ஆமா, நாம ஆரம்பிச்ச கேள்வி ஒரு குடும்பத்தை புனிதமானதாக மாற்றுவது எது என்பதுதான். இன்னைக்கு நம்ம ஆய்வு நமக்கு காட்டுறது இதுதான். திருக்குடும்பம்ங்கிறது பிரச்சனையே இல்லாத ஒரு மாயாஜால குடும்பம் இல்ல. அவங்க அகதிகளா ஆபத்துகளுக்கு நடுவுல நிச்சயமற்ற தன்மையில வாழ்ந்தாங்க. அந்த சவால்களை அவங்க எப்படி ஜெயிச்சாங்கங்கிற வழிகளைத்தான் மத்த வாசகங்கள் நமக்கு தருது. ஒருத்தருக்கொருத்தர் அன்பு, இரக்கம், மன்னிப்பு காட்டுறதும் தங்களுக்கு முன்போன தலைமுறையை மதிக்கிறதும் தான் எந்த ஒரு சாதாரண குடும்பத்தையும் ஒரு திருக்குடும்பமா மாத்தும். அருமையா சொன்னீங்க. புனிதங்கிறது ஹோன்ஹாயா இருக்கிறது இல்ல, மாறா அன்புடனும் உண்மையுடனும் போராட்டங்களை எதிர்கொள்வதுதான். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதோன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீருண்டி நீர் நட்பேரும் நலமும் பெறுவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீருண்டி நீர் நட்பேரும் நலமும் பெறுவி. இல்லத்திலும் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போலிருப்பே. உண்ணும் இடத்திலும் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகையாசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீருண்டி நீர் நட்பேரும் நலமும்